ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான ஊர் மக்கள் அனைவரையும் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே உங்களுக்காக வேத பகுதியில் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கடவுளாவே இருந்த முடியாத கடவுள் மனிதனாக வந்து பிறந்து எதற்காக பிறந்தார் என்றால் நம்மளை காப்பாற்றும்படி. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். பாருங்க, உலகத்துல மழை வெள்ளங்கள் வந்தா நம்ம தமிழக அரசினால பேரிட மீட்பு குழு வந்து நம்மளை பெரிய பெரிய வெள்ளங்கள் அழிவுகள் வந்து நம்மளை காப்பாத்துக்கிறாங்க. ஒருவேளை அந்த அழிவுகள் வந்து அவங்களாம் நம்மளை காப்பாத்திடலாம். ஆனா உலகத்துல மிகப்பெரிய அழிவு என்னன்னா, பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்கிற ஜனங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை மனிதன் கண்டுபிடிக்கிறான். விஞ்ஞானங்கள் அறிவுகள் வளர்ந்து எவ்வளோ பெருகுது, எல்லாம் பெருகுது. ஆனாலும் போற உயிரை காப்பாற்ற முடியல. மனுஷன் வாழும் போது அவனுடைய நிம்மதி இழந்து போறான், அதுல இருந்து அவனை காப்பாற்ற முடியல. ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட ஒருத்தர் போய் சொன்னார்: ஐயா, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்க. அவர் நிறைய மாத்திரை நிறைய விஷயம்லாம் கொடுத்தாராம். அவருக்கு எதுவுமே சரிபட்டு வரல. ஒரு நாள் அந்த டாக்டர் ரொம்ப வெறுத்து போய், நான் ஒரு டிக்கெட் கொடுக்குறேன், இந்த பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் நடக்குது, அந்த சர்க்கஸ்ல ஒரு கோமாளி வரான், அவனை பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப சந்தோஷமா சிரிப்ப, அவனை பார்த்து யாரும் சிரிக்காத ஆளே கிடையாது, நீ போ, நான் உனக்கு இலவசமா டிக்கெட் தரேன் அப்படின்னா. அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு திரும்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு, நடக்காது அப்படின்னா. அது எப்படி நடக்காது? நான் தான் டிக்கெட் தரேன், போயிட்டு வா அப்படின்னா. அது முடியாதுங்க. ஏன் முடியாது? நான் தான் டிக்கெட் தரேன், காசு நீ தர வேணாண்ணா. அது முடியாதுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என்னதான் உனக்கு பிரச்சனை? அந்த கோமாளியே நான் தாங்க அப்படின்னாரு. அந்த டாக்டருக்கு அப்படியே ஷாக்காயிருச்சு. அவர் சொல்றாரு, நான் உண்மையாவே கோமாளி வேஷம் போட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், ஆனா எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னை பார்க்க ஜனங்க ஜனமா வராங்க, ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல. இப்படிதான் பாருங்க, இந்த உலகத்துல அநேகர் தங்கள் நிம்மதிகளை இழந்து, தங்களுடைய சந்தோஷங்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து வாழ்றாங்க. ஏன்னா உண்மையான நிம்மதி பணமோ பொருளோ உலகமோ எதுவுமே தெரியாது. எனக்கு என்னுடைய அங்கிள் வந்து சத்யா மூவிஸ்ல நடராஜன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அவர் தான் சத்யா மூவிஸ், சத்யராஜ் படங்கள்லாம் அதிகமாக எடுப்பார். அவர் என்னுடைய அங்கிள். அவர் நிறைய படக்கத்துக்கெல்லாம் ஷூட்டிங்லாம் போகும்போது சின்ன வயசுல எல்லாம் கூட்டின்னு போவார். நான் அப்போ அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் பெரிய பெரிய சினிமாக்காரங்க, அவங்களாம் பிரம்மாண்டமாக பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. நான் என்னோட சிறு வாலிப வயசில் ஒரு போஸ்டல் கம்பெனியில் வேலை செய்யும் போது நிறைய சினிமாக்காரங்க வீடுகள்லாம் போவேன். உண்மையாகவே சொல்கிறேன், சினிமாக்காரங்க நீங்கள் மேக்கப் இல்லாமல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு சோறு தண்ணியாக இறங்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாததான். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், நிறைய அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் உண்மையான நிம்மதி இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக, நம்மளை மீட்டெடுப்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். இதுக்காக நம்ம ஏதாவது செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே வேணாங்க. அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்க உள்ளத்துல ஒரு இடம் கொடுத்து, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, எனக்கு நிம்மதியை தாங்க இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், நிச்சயமா எனக்கு நிம்மதியை தந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தருவார். நான் ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஆனா எனக்கு என் மனசுல நிம்மதி இல்லாம இருந்தேன். என் 18வது வயசுல என் வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது கிடையாது. ஏன்னா 8 வயசுல இருந்து நான் குழந்தை தொழிலாளரா நான் வேலை செஞ்சுதான் படிச்சேன். 10th படிக்கும் போது எல்லாரும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எல்லாரும் மெரிட்ல பாஸ் பண்ணா காலேஜ் போகலாம், +1 +2 படிக்கலாம், என்னென்னவோ ஆசை இருக்கும். நானும் அப்படி ஆசையோடு கனவோடு இருந்தேன். ஆனால் என் குடும்ப சூழல் என்னால் படிப்பை தொடர முடியாம மெக்கானிக்ஸ் எனக்கு வேலைக்கு போய் வாழ்க்கையில் இந்த நிம்மதியெல்லாம் இழந்தேன். ஆனால் என்னோட 18வது வயசுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இந்த முழு உலகமே சேர்ந்தாலும் பத்தாதுங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார்.
ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு சொன்னேன். எனக்கு நிம்மதியை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கும் தருவார். நீ சொல்ல வேண்டியதுல ஒரே ஒரு வார்த்தை, என் பிரச்சனை இதான் ஆண்டவர், என்னால யாருக்கிட்டையும் போய் என் பிரச்சனையை சொல்ல முடியல, என்னுடைய கவலை என்னுடைய கண்ணீர்கள் இப்படி இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்க எங்க இருக்குனாலும் சரி, இந்த வார்த்தையை எவ்வளவு தூரம் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க. என் 18 வயசுல இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 24 ஆண்டுகள் ஆகிறது. என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறான். வியாதி இல்லாம நல்ல சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இம்மட்டுமாக அவர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களையும் வாழ வைப்பார். அன்புள்ள இயேசப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த ஒளிபெருக்கி மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற என் சகோதர சகோதரிகள், என்னுடைய அண்ணா அக்கா, எங்க அம்மா அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த ஊர் சனங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, அவங்க வியாதி என்னன்னு எனக்கு தெரியாது, அவங்களுடைய கவலைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீரே உலகத்துல வந்த மெய்யான ஒளி அல்லவா. இயேசுவே, இந்த ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க, இவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இவங்களை ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டுடைய கரம் ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொருவரை மீட்டெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த நற்செய்தியை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்திருப்பீர்கள். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். பண்டாரம்பட்டியில் பெராக்கா ஏஜு சபை அன்பு நகர் என்கிற இடத்திலே எங்களுடைய சபை இருக்கிறது. எங்கள் சபைக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. இந்த ஆராதனைகளிலே நீங்கள் வந்து பங்கு பெற்று நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6 மணி முதல் 8 மணி வரையிலையும் 9 மணி முதல் 11 மணி வரையிலையும் ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 முதல் மதியம் 1 மணி வரையிலையும் விடுதலையின் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. இந்த ஜெபங்களிலும் நீங்கள் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.